முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நடக்க இருக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக பிப்ரவரி 5க்கு பிறகு 3 ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள், பணமழை, தொழில் ரீதியாக மிக பெரிய அளவில் கொடி கட்டி பறக்க போகும் அந்த 3 ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதன் என்பவர் மிதுன மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக இருக்கக்கூடியவர். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் இதைத்தான் குறிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கிரகங்களில் சந்திரனுக்கும் அடுத்ததாக குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் புதன். இந்த புதனின் நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அப்படி அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் முக்கியமாக சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் தற்பொழுது சனி பகவான் மகர ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில்தான் பிப்ரவரி 5ஆம் தேதி புதன் சனி பகவானின் மற்றொரு ராசியான கும்ப ராசிக்குள் நுழைய இருக்கிறார். சனியின் ராசியில் புதன் நுழைவதால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது. இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. தற்பொழுது கும்பம் செல்லும் புதனால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதில் முதல் ராசியாக மேச ராசி அன்பர்களே, மேச ராசியின் 11வது வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார். இதனால் மேச ராசிக்காரர்களின் வருமானம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கப் போகிறது. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபம் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபத்தை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சம்பாதிக்க இருக்கிறீர்கள். புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இப்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு இது சாதகமாக இருக்க போகிறது. பங்கு சந்தை, லாட்ரி முதலீடு செய்து இருந்தால் நல்ல பலன் அடிக்கப் போகிறது. மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக மேச ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிக அளவில் கிடைக்கப் போகிறது. தேவையில்லாத வீண் செலவுகள் அனைத்துமே தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு குறைய இருக்கிறது. பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தற்பொழுது அதிக அளவில் இருக்கிறது. மேச ராசி அன்பர்கள் எதையும் துணிச்சலோடு செயல்படக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீண்ட நாட்களாக பல விஷயங்களில் எதுவுமே பேசாமல் மௌனம் காத்து கொண்டே வந்திருப்பீர்கள். எதற்கு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனையில நம்ம எதுக்கு சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த தைரியம் மீண்டும் உங்களுக்கு வர இருக்கிறது. எதையுமே நீங்கள் தைரியமாக இனிமேல் கையாள போகிறீர்கள். அதாவது நடக்க இருக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக மிகப்பெரிய மாற்றமே பிப்ரவரி 5க்கு பிறகு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. அடுத்தபடியாக 2வது ராசியாக மகர ராசி அன்பர்களே, மகர ராசியின் 2வது வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார். இதனால் இந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்கள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது. அதைவிட முக்கியமாக மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பாராத அளவில் எங்கிருந்து எப்படி நிதி வரப்போகிறது என்று தெரியவில்லை. அவ்வளவு நிதி நன்மைகளை நீங்கள் இந்த மாதத்தில் பெற இருக்கிறீர்கள். நிதி நிலையானது மேம்பட்டு காணப்படும். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு நிதி. மகர ராசிக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பண பற்றாக்குறை என்பதே இருக்காது. கையில் நினைத்தவுடன் போதும், கையில் பணம் வந்து சேரும். அந்த அளவுக்கு நிலைமையானது இருக்கிறது. புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு உருவாக போகிறது.
தேவையில்லாத இடத்தில் சிக்கி இருந்த உங்களது பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்து வருபவர் மகர ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் லாபம் கிடைக்க இருக்கிறது. முதலீட்டில் இருந்து நிறைய லாபம் ஒவ்வொன்றாக கிடைக்க போகிறது. பணிபுரிபவர்களுக்கு கடின உழைப்புக்கான பலன் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்க போகிறது. மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். அதாவது மாணவர்கள் இத்தனை நாட்களாக தேர்வுகளில் சரியாக எழுதாமல் இருந்திருப்பார்கள். தற்பொழுது நன்மைக்குண்டான நேரம் வந்துவிட்டது. வேலை தேடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வேலை கைக்கு வந்து சேர இருக்கிறது. பேச்சை வைத்துக்கொண்டே மகர ராசி அன்பர்கள் ஏற்கனவே பேச்சால் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கொண்டு வருகிறீர்கள். உங்கள் பேச்சு திறமையால் பல அளவில் நீங்கள் நிதி ஆதாயங்களை சம்பாதித்து கொண்டு வருகிறீர்கள். பல பேர் பேச்சு மூலமாக கோடி கோடியாக பணத்தையும் சம்பாதித்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பேச்சால் மட்டுமே பல முக்கிய வேலைகள் அனைத்தையும் எளிதாக நடத்தக்கூடியவர்கள்தான் மகர ராசி அன்பர்கள். முக்கியமாக மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா பேச்சு திறமை தான். பேச்சு திறமை மூலியமாக குடும்பத்தில் நடக்க இருக்கும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை சமாளித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கீர்கள். அப்படி ஒரு அம்சம் நன்மை மகர ராசி அன்பர்களிடம் இருக்கிறது. நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்கவும் இருக்கிறது. அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, கும்பராசியின் முதல் வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார். இதனால் கும்பராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. ஒரு இடத்தில் நீங்கள் நீண்ட வருடங்களாக அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு வருகிறீர்கள் என்றால் பதவி உயர்வு வேண்டும் என பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டு வந்தால் இப்பொழுது உங்களுக்கு அந்த நன்மை நடக்க இருக்கிறது. சிலருக்கு பதவி உயர்வு உடன் சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய ஆளுமையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, திருமணமானவர்களின் வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. திருமணம் ஆகாதவர்கள் நீண்ட நாட்களாக வரன் தேடி போகாத இடமில்லை, தேடாத இடமில்லை, அப்படி அலைந்து தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வரன் தேடி வர இருக்கிறது. உங்களுடைய கும்பராசி அன்பர்களை உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது. பழைய நோய்களில் இருந்து விடுபடுவீர்கள். தேவையில்லாமல் இத்தனை நாட்களாக உங்களது உடல்நிலையில் இருந்த நோய்கள் அனைத்தும் விடுபடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பெறப்போகிறீர்கள். நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. நடக்க இருக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக, அதாவது பிப்ரவரி 5க்கு பிறகு பல மடங்கு நன்மைகளை மட்டுமே அனுபவிக்க போகும் 3 ராசிக்காரங்க. தொழில் ரீதியாக பல மடங்கு நன்மைகளை அனுபவிக்க போகும் அந்த 3 ராசிக்காரர்கள். பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்க இருக்கிறது. அதில் முதல் ராசி மேசராசி, இரண்டாவது மகர ராசி, மூன்றாவது கும்பராசி. 3 ராசிக்காரங்க வாழ்க்கையிலும் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு வாழ்க்கையே தலைகீழாக மாற இருக்கிறது. முக்கியமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் 3 ராசிக்காரங்களுக்கும் அருமையாக இருக்கிறது. சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.